லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, அதாவது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எத்தனையோ இடர்பாடுகள் வந்தாலும் கூட இந்த வயதான காலத்தில் ஒரு வயசை கடந்தபோது இந்த மூட்டு வலின்னு ஒரு பிரச்சனை வந்து உங்களை வாட்டுது பார்த்தீங்களா? இதுக்கு எல்லாரும் என்ன எண்ணெயால் மட்டுமே மூட்டு வலி போகாது என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த வெளியில் தடவுறதுனால உடனடியாக அது அப்போதைக்கு துரித நிவாரணியாக வேணால் இருக்கலாமா இல்லையா, தொடர் நிவாரணியாக இருக்காது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து வலி இல்லாமல் இருக்கணும் நம்ம உடம்பு, மூட்டு வலியிலேருந்து நம்ம விலகணும் அப்படின்னா உங்களுடைய உணவு முறைகளில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதுக்கான ஒரு நல்ல ஒரு உணவு முறையை இப்போ நான் சொல்ல போகிறேன். மூட்டு வலி போகிறதுக்கான உணவு முறை. இதை நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து கேட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துடும். காலையில் எழுந்த உடனே 2 கிராம்பு, நல்லா புரிஞ்சுங்க, 2 கிராம்பு மூட்டு வலி போகிறதுக்கு. 2 கிராம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, கறி மசால் பட்டை, ஒரே ஒரு பட்டை, சின்ன பட்டை போட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் நல்லா காய்ச்சிருங்க. ஏலக்காய் அதை தட்டி போட்டுருங்க, கமகமன்னு இருக்கும். இந்த தண்ணியை காலையில் இருந்துச்சுன்னா பருகணும். மூட்டு வலி உள்ளவங்க கூட அது பருகணும். இது ரொம்ப மிக முக்கியம். காலையில் எழுந்த உடனே இதில் வந்து முக்கியமாக மூட்டு வலி உள்ளவங்க இந்த தண்ணியை வந்து விடாமல் குடிக்கணும். இதில் ஒரு முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்கணும். சுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் சுக்கு சேர்த்துங்க. காலையில் 1 லிட்டர் தண்ணி அளவு காய்ச்சி வச்சுட்டிங்கன்னா மத்தியானமும் ஆகும். அதாவது 3 வேளை இது சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டம்ளர் காலையில், 2 டம்ளர் மத்தியானம், 2 டம்ளர் சாப்பாட்டுக்கு முன்னால் எப்படின்னா வச்சுக்கோங்க. ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் அதை குடிச்சிடணும். சுக்கு வந்து 1 ஸ்பூன் போட்டுருங்க அதில், புரியுதா? போட்டு நல்லா நீங்கள் வந்து இது நல்லா காய்ச்சி வச்சுக்கிட்டு தொடர்ந்து 3 வேளை இது தொடர்ந்து குடிக்கணும். இது வந்து குடிநீர், உங்களுக்கு மூட்டு வலி உள்ளவங்களுக்கான குடிநீர் இது. 2வது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டா, சாப்பாடு. காலையில் எழுந்த உடனே உளுந்தங்கஞ்சி. உங்கள் சாப்பாடு என்னவா இருக்கணும்? மேக்சிமம் உளுந்தங்கஞ்சியாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. ஏதோ ஒரு கஞ்சி, அதில் உளுந்து ஆக்ட் பண்ணிடுங்க. ரைட், உளுந்தங்கஞ்சி. இந்த கொள்ளு கஞ்சின்னு சொல்லுவாங்க. கொள்ளு கஞ்சி, உளுந்தங்கஞ்சி, இதெல்லாம் ரொம்ப கொள்ளு கஞ்சி ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க, உளுந்தங்கஞ்சி ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. எல்லாம் உளுந்தங்கஞ்சி மாதிரி தான் கொள்ளு கஞ்சியும் அதே மாதிரி தான் ஆக்கணும். சரியா? இந்த மாதிரி காலை உணவு கொள்ளு கஞ்சி, உளுந்தங்கஞ்சி எடுத்துங்க. மதிய உணவு வந்து எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, இந்த மூட்டு வலி உள்ளவங்க போகிறப்ப ரெகுலராக நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு உணவு சொல்லிடுறேன். அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு மூட்டு வலி ஓடி போயிடும். புரியுதா? முனகல் வலி, மூட்டு வலி, பிணகல் வலி, எல்லா வலியும் ஓடும். இதுக்கு முக்கியமான உணவை நான் சொல்கிறேன், கரெக்டாக எடுத்துக்கங்க. பாசிப்பருப்பு, பிரண்டை பொடி, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பிரண்டை பொடி வாங்கிக்கோங்க. பிரண்டை நீங்கள் சில பேருக்கு கிடைக்காது. பிரண்டை பொடி வாங்கிக்கோங்க. பிரண்டை பொடி. இந்த பாசிப்பருப்பை நல்லா வேக விட்டுறணும். அப்போ இந்த பிரண்டை பொடி என்ன செய்யணும், அதோட சேர்ந்து வேக விடணும். அப்போ ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு பிரண்டை பொடி எவ்வளோ போடணும் அப்படின்னா 5 ஸ்பூன் பிரண்டை பொடி போட்டணும். பாசிப்பருப்போட சேர்த்து போட்டணும். குடம்புளியில் தான் நீங்கள் குழம்பு வைக்கணும். என்ன புளி? குடம்புளியில் குழம்பு வைக்கணும். அப்படி இல்லைன்னா தக்காளி, சின்ன வெங்காயம், இதெல்லாம் ஆட் பண்ணிங்க. இதில் காய்கறின்னு பார்க்கும்போது முருங்கைக்காய் விட்டுறாதீங்க. முருங்கைக்காய் கம்பல்சரியாக அந்த மூட்டு வலி உள்ளவங்க முருங்கைக்காய் வந்து ரெகுலராக சாப்பிடணும். முருங்கை சூப்பு சாப்பிடணும். முருங்கைத்தலை சூப்பு குடிக்கணும் அடிக்கடி. ஆனால் முருங்கைக்காய் டெய்லி சாப்பிட்டே ஆகணும். முருங்கை கிடைக்கல, வேற என்ன சார் பண்ணணும்? கொத்தவரங்காய். முருங்கைக்காய் இல்லைன்னா கொத்தவரங்காய், கொத்தவரங்காய் இல்லைன்னா முருங்கைக்காய். இந்த கொத்தவரங்காயும் முருங்கைக்காயும் மாறி மாறி கிடைக்கும். விடாமல் இந்த 2 காயும் நீங்கள் விடாமல் சாப்பிட்டே ஆகணுங்க. 48 நாளில் உங்கள் மூட்டு வலி என்ன எடுத்துக்க அப்புறம் கேளுங்க. இது உள்ளே சாப்பிடணும். வேற கண்டதை இந்த மட்டன் ஐட்டம், பேக்கரி ஐட்டம், எண்ணெயில் தாளிச்ச ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு தாளிப்பே அவாய்ட் பண்ணிடுங்க. தாளிச்ச ஐட்டம் உள்ளே சேர்க்கக்கூடாது.
நல்லெண்ணெய் வேணால் வாங்கி தனியாக வச்சுக்கிட்டு சோத்தில் ஊற்றி சாப்பிடுங்க. எண்ணெய் ஐட்டமே சேர்க்கக்கூடாது, தயிர் சேர்க்கக்கூடாது. மெயினாக மூட்டு வலி உள்ளவன் தயிர் சாப்பிட்றவே கூடாது, ஞாபகத்தில் வச்சுங்க. இவ்வளோதாங்க. கொத்தவரங்காயும் முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும், முருங்கைக்கீரை சூப் நல்லா வேக விடுங்க, நல்லா வேக விட்டு தண்ணியை குடிங்க. உப்பெல்லாம் போட்டுங்க, தப்பு கிடையாது. உப்பை வந்து வறுத்து போடுங்க, உப்பை வறுத்து தூள் பண்ணி வச்சுட்டு போடுங்க. சூடான தண்ணி, சுடு தண்ணி மட்டும்தான் குடிக்கணும், சுடு தண்ணியில் தான் குளிக்கணும். குளிக்கிறதும் சுடு தண்ணி தான் பயன்படுத்தணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு 48 நாள் தொடர்ந்து இவ்வளோ தான், வேற ஒன்றும் பெருசாலாம் நாட்டிக்க உணவு தான், இதை மட்டுமே சாப்பிடுங்க ஐயா. என்ன நடக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. பெண்களும் ஆண்களும், பெண்கள் வெள்ளிக்கிழமையிலையும் ஆண்கள் சனிக்கிழமையிலையும் ஒரு நாளாவது, வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது ஆயில் பாத் எடுக்கணும், கம்பல்சரி ஆயில் பாத் எடுக்கணும். அதே மாதிரி இரவு படுக்கைக்கு போகும் பொழுது, எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன், இரவு படுக்கைக்கு போகும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் 7 மணிக்கு முன்னதாகவே சாப்பிடணும். 7 மணிக்கு பின்னதாக சாப்பிடக்கூடாது. அதிக உணவு, நான் சொன்னேன் தாளிக்காத உணவு தான் சாப்பிடக்கூடாது. 7 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிருங்க. புரோட்டா, பேக்கரி ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அவ்வளோதான், முன்னாடி சொல்லிட்டேன் அதை. அதே மாதிரி டீ காஃபி குடிக்கலாமா சார்? டீ காஃபி குடிக்கக்கூடாது, வெந்தய காஃபி குடிங்க. உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு இது சொல்லட்டுமா? ஏலக்காய் டீ குடிக்கலாமா சார்? ஏலக்காய் டீ குடிக்கக்கூடாது, டீ குடிக்கக்கூடாது. ஏலக்காய் ஓகே. ஏலக்காயில் என்ன செய்ய மாட்டீங்க, கொய்யா இலை, இந்த சுகர் உள்ளவங்கலாம் கொய்யா இலை ஏலக்காய் கலந்து போட்டால் சூப்பராக இருக்குன்னு நான் முன்னே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. இதை விட இன்னும் உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் போயிடும், இந்த முழங்கால் பிடிப்பு, அந்த பிடிப்பு, இந்த பிடிப்பு இருக்குல்ல, இது என்ன சார் அப்படின்னா இப்போ தான் சொல்ல போகிறேன். ஒன்றும் கிடையாது. நம்ம வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா, 2 வெத்தலை எடுத்துங்க. இது ஒரு நல்ல காரசாரமாக நல்லா இருக்கும். மிளகு ஒரு 10 மிளகு, 2 வெத்தலை எல்லாம் ஒன்றா வச்சு தட்டுங்க. தட்டிட்டு அதை அப்படி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் சுக்கு விடுங்க. அதில் சுக்கு 1/2 ஸ்பூன் சுக்கு விட்டு அதில் வந்து வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு 1/2 பழம் லெமனை புழிஞ்சு விடுங்க. லேசாக உப்பு போடுங்க. அப்படி ஆற்றி அந்த இடத்துல நீங்கள், இல்லாட்டி நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் அந்த இடத்துல. இதை உப்பு டேஸ்ட் உள்ளவங்க உப்பு போடுங்க. நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா டீ மாதிரியே இருக்கும். அது ஒரு டைப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும், கமக்கம். அது ஒரு மார்க்கமாக இருக்கும், தொண்டை கிண்டை அறுவல் இருக்கும். அது மட்டும் இல்லை, குடித்தவொடனே ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன், அதுவும் நீங்கள் ரெகுலராக சாப்பிடலாம். ஓம டீன்னு சொல்லுறது, இது ரொம்ப பேருக்கு தெரியாது, இப்போ நான் சொல்லிடுறேன். இந்த ஓமவள்ளி இலைன்னு ஒரு இலை இருக்குது. ஓமவள்ளி இலை கிடைச்சவங்க ஓமவள்ளி இலையை பயன்படுத்துங்க. ஓமவள்ளி இலை இல்லாதவங்க ஓமம் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் எடுத்துங்க. தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஓமத்தை நல்லா கொதிக்க விட்டு, வேற ஒன்றுமே அதில் இல்லை, வெறும் ஓமத்தை கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டரில் லெமன் புழிஞ்சு விடுங்க. லெமன் புழிஞ்சு விட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு, இல்லை சர்க்கரை சேர்க்குறவங்க சர்க்கரை, லெமனும் ஓமமும் அப்படி இருக்கும், கம்மன்னு இருக்கும். 1 டம்ளர் குடிச்சிருங்க. அப்படி எடுத்துக்கிட்டா அப்படி இருக்கும். இது மாதிரி ஓம டீ சாப்பிடுங்க. சாமத்தில் கூட ஓம டீ சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னா கை கால் பிடிப்பெல்லாம் அப்பப்போ ஓடி போயிடும். 48 நாள் ஓம டீ தொடர்ந்து சாப்பிடுங்க. இதில் நாங்கள் சொல்லிட்டு வர்றதில்ல, எதாக இருந்தாலும் சரி, உங்களால் எது சாத்தியமோ செஞ்சு சாப்பிட்டு நான் சொல்கிற மாதிரி இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா பழைய சோறு சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் பார்த்துக்குங்க. பழைய குழம்பு ஆகாது. ஆமாம், கை கால் பிடிப்பெல்லாம் எங்கே போகும் தெரியாது, தாளிச்ச ஐட்டம் ஆகாது, மாமிச உணவு ஆகவே ஆகாது. அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. இதன்படி இருந்து 48 நாளில் உங்களுடைய மூட்டு வலி காணாமல் போயிடும், முதுகு வலி காணாமல் போயிடும், எந்த வழியாக இருந்தாலும் காணாமல் போயிடும், வந்த வழி ஓடி போயிடும். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.